இன்றைக்கு நீங்கள் எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றீர்களோ, எதற்காக காத்து கொண்டிருக்கின்றீர்களோ, எதற்காக தயங்கி கொண்டிருக்கின்றீர்களோ, அந்த தயக்கம், அந்த காரியம் இயேசு என்கின்ற நாமத்திலே நிறைவேறும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, பிலிப்பியர் 2வது அதிகாரம் வசனங்கள் 10-11 வாசிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இயேசு கிறிஸ்து என்கின்ற நாமத்தின் வல்லமையை இந்த 2 வசனங்கள் சொல்லுகின்றதை நாம பார்க்க முடியும். பாருங்க, இந்த உலகத்திலே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக ஜெயம் கொடுக்கின்ற நாமமாக இருக்கின்றது. பலவீனத்தில் இருக்கும் பொழுது இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டு என்று சொல்லி நாம் சொல்லும் பொழுது விடுதலை பெற்றவர்களாய் இருக்கின்றோம். பிரிவினைகளை ஒன்று சேர்க்கின்ற நாமமாக இருக்கின்றது, வல்லமையை காட்டுகின்ற நாமமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, ஒரு வேடிக்கையான கதையை கேட்க நேர்ந்தது. ஒரு இடத்திலே பிசாசானவன் இயேசு கிறிஸ்து என்கின்ற நாமத்தை துதிக்கிறவர்களை அவர்கள் தூஷிக்க வேண்டும், அவர்களை அதம் பண்ண வேண்டும் என்பதற்காக, அழித்து போட வேண்டும் என்பதற்காக இயற்கையை நாடி சென்றாராம். இயற்கையை நாடி சென்று, இயற்கையே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி நேராக சூரியனிடத்திலே போனாராம். சூரியனிடத்திலே சென்று, சூரியனே இந்த இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொடுக்கின்ற நாமம்னு பாடி துதித்து கொண்டிருக்கின்றார்கள், இவங்கெல்லாம் சுட்டெரிக்கணும்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த சூரியன் சொல்லிச்சான், எப்பா என்னை விட்டுடு, பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசுவான்ற ஒருத்தர் என்னை நிறுத்தி என்னை செயல்பட விடாமையே பண்ணிட்டாரு, நமக்கு வேண்டாத காரியம் பாது அப்படின்னு சொல்லி அப்படி தட்டி கழிச்சது தான். அடுத்தது அவர் என்ன செஞ்சாராம், அந்த பிசாசு என்ன பண்ணுச்சான், நேராக போய் கடல்கிட்ட போச்சான். கடலே இந்த இயேசுவின் நாமத்திலே என்று சொல்லி தொழுது கொண்டு இருக்கின்றவர்களை எல்லாம் விழுங்கி விடு அப்படின்னு சொன்னாங்க. நீ வேற கம்முன்னு இருப்பா, மோசேன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் வெறும் ஆடு மேய்க்கிற அந்த கொம்பை வச்சுட்டு இருந்தாரு, அந்த கொம்பை வச்சு என்னை 2ஆ பிளந்துட்டாரு, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிச்சான். சரி, இது என்னடா இது அப்படின்னு சொல்லி நெருப்புக்கிட்ட போச்சான். நெருப்புக்கிட்ட போனதுமே, நெருப்பே இயேசுவின் நாமத்திலே தொழுது கொண்டு இருக்கிறவர்களை நீ விழுங்கி விட என்று சொன்னா, ஏன்பா நேபுகாத் நேசார் காலத்தில் இப்படி தான் நான் செம சூடு காட்டினேன், ஆனால் அவங்க பாட்டுக்கு 3 பேர் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நடந்து 4வது ஒருத்தர் நடந்து வந்தார், இயேசுவின் நாமத்தில் நான் தொழுது கொள்ளுகிறவர்களை நான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நெருப்பு சொல்லிச்சான். மேகத்துக்கிட்ட போய் மழையாவது வர சொல்லி அழித்து போடலாம்னு சொன்னான். மேகங்கிட்ட போய் கேட்கும்போது எலியா தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் இருந்தார், 3.5 வருஷம் மழையே இல்லாமல் இருந்தது. அவர் போய் ஜெபம் பண்ணார், கையளவு மேகம்தான் காட்ட வச்சாரு, அது நடந்து அது முழுவதுமாய் அந்த இடத்திலே மழை பெய்து அந்த பஞ்சம் தீர்ந்தது என்று பார்க்கின்றோம். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போதெல்லாம் சோர்ந்து போக அளவுக்கு சாத்தான் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு அவன் ஓடி போகக்கூடிய நிலைமையாக ஆகிவிட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், இன்றைக்கு நீங்கள் எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றீர்களோ, எதற்காக காத்து கொண்டிருக்கின்றீர்களோ, எதற்காக தயங்கி கொண்டிருக்கின்றீர்களோ, அந்த தயக்கம், அந்த காரியம் இயேசு என்கின்ற நாமத்திலே நிறைவேறும். பிரியமானவர்களே, பலவீனத்தவர் எல்லாரும் பலவான்கள் என்று சொல்ல இயேசுவின் நாமத்திலே அவர்களுக்கு பலன் உண்டாக, சமாதானம் உண்டாக, சந்தோஷம் உண்டாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே என்னோடு கூட ஜெபிக்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு என்கின்ற நாமத்திலே ஜெயத்தை கொடுத்து காத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.